பனித்துளிகள் டிசம்பர் 26, 2024. புதிய பூமி. இரவு இல்லை. அவர்களுடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார். இனி மரணமும் இல்லை, துக்கமும் இல்லை, அலறுதலும் இல்லை, வருத்தமும் இல்லை. முந்தினவைகள் ஒழிந்து போயின என்று விளம்பினது. வெளிப்படுத்தல் 21:4. இரவு இல்லை என்பது பலரின் விருப்பமான பாடல். இது இந்த வாழ்க்கையின் வலியும் துன்பமும் என்றென்றும் நீங்கும் காலத்தை பற்றி சொல்லுகிறது. இனி இரவு இல்லை, இனி வலி இல்லை, இனி கண்ணீர் இல்லை, இனி அழுகை இல்லை. நாம் உயிர்த்தெழுந்த ஆட்டுக்குட்டியின் ஒளியில் வாழ்வோம். புதிய பூமியில் என்ன எதிர்பார்க்க வேண்டும் என்பதற்கான நல்ல சுருக்கமாக இது உள்ளது. மரணம், துக்கம், அழுகை, வலி போன்ற சாபத்தின் அனைத்து பகுதிகளும் புதிய பூமியில் இருக்காதென்று வெளிப்படுத்தல் 21:1 கூறுகிறது. இந்த வாக்குறுதி மட்டுமே இந்த புதிய உலகத்திற்காக நம்மை இயங்க வைக்க வேண்டும். குடும்பத்தின் மரணம், தீராத நோய் போன்ற வேதனைகள் இல்லாத உலகம் எப்படி இருக்கும்? மனிதாபிமானமற்ற மனிதர்களால் மற்றவர்களுக்கு வருகிற வேதனைகள் வரலாற்றில் மிகவும் சோகமான நடைமுறைகளாகும். வேதாகமத்தில் பதிவு செய்யப்பட்டுள்ள போர்கள், முந்தைய நூற்றாண்டுகளின் தொற்று நோய்களும் இனப்படுகொலைகளும், கடந்த நூற்றாண்டின் சோகமான பதிவுகள் போன்ற காட்டுமிராண்டித்தனங்கள் ஏராளமாக நடந்துள்ளன. அன்பானவரின் மரணத்தால் தினமும் வேதனையில் வாழ்கிறவர்களுக்கு அந்த காயங்கள் என்றென்றும் சரி செய்யப்படும். நோய் அல்லது ஊனத்தால் உடல் உடைந்து போனவர்கள் முழுமையடைந்து இளமையும் வீரியமும் உள்ளவர்களாக ஆவார்கள். இதோ நான் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் சிருஷ்டிக்கிறேன். முந்தினவைகள் இனி நினைக்கப்படுவதும் இல்லை, மனதிலே தோன்றுவதும் இல்லை என்று ஏசாயா 65:17 வாசிக்கிறோம். நாம் தேவனால் புதியவர்களாக மாற்றப்படும் போது மகிழ்ச்சியும் நன்றியுணர்வும் நிறைந்த இதயங்கள் இருக்கும். பழையது கடந்திருக்கும், ஒருபோதும் நினைவு கூறப்படாது. எப்படிப்பட்ட நாளாக அது இருக்கும்? இன்றைய செயலில் காட்டுங்கள். இன்று நீங்கள் வாழ்க்கையில் எதை எதிர்கொள்கிறீங்க? உங்களுக்கு முன்னால் ஒரு பிரகாசமான மகிழ்ச்சியான நாள் இருப்பதை நினைவில் கொள்ளுங்க. இன்றைய ஆழமான ஆராய்ச்சிக்கு ஏசாயா 65:16, வெளிப்படுத்தல் 21:8, வெளிப்படுத்தல் 22:15 கொடுக்கப்பட்ட வசனங்களை ஆழமாக தியானிங்க. இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக இருக்கட்டும்.